முருகாசரணம். பொதுமகளிர் உறவு வேண்டாம் என்று நமக்கு அறிவுறுத்தும் உருக்கார் வாழை கண்கள் எனும் திருப்போரூர் திருப்புகழை இன்று கேட்போம். நமது அருணகிரி பெருமான் இந்த பாடலில் அறிவுறுத்தியது போல பட்டினத்தார் பாடிய ஒரு பாடல். காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டி என் கண்ணெதிரே, காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டி என் கண்ணெதிரே, மாதென்று சொல்லி வரும் ஆயிரனே, மாதென்று சொல்லி வரும் ஆயிரனே, மரலிவிட்டதூதென்று எண்ணாமல், மரலிவிட்டதூதென்று எண்ணாமல், சுகமென்று நாடும் இத்துர்புத்தியை ஏனென்றெடுத்துரைப்பேன் இறைவா கச்சியே கம்பனே. மரலை விட்ட தூதென்று எண்ணாமல் சுகமென்றும் நாடும் இத்துர்புத்தியை ஏனென்றெடுத்துரைப்பேன் இறைவா கச்சியே கம்பனே. திருப்புகழ் பாடலையும் பொருளையும் திருப்போரூர் தலக்குறிப்பையும் கேட்டு இறுதியிலே இன்று குரு பூஜை கொண்டாட பெறும் ஏற்பகை நாயனார் சரித்திரம் பார்த்து பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். உருக்கு ஆர் வாளி கண்கள். உருக்கு இரும்பு அம்பு போன்ற கண்கள்,
பொறுப்பார் வார் தனங்கள் மலை போன்று கச்சி அணிந்த குயங்கள் உகப்பார் பால சந்திர நுதல் மகிழ்ச்சி கொடுக்கும் இளம்பெறை ஒத்த நெற்றி நூலாம் உருச்சேர் நீள் மருங்குல் நீண்ட உரு அமைந்த இடுப்பு பனைத்தோள் ஓதி கொண்டல் மூங்கில் ஒத்த தோள் மேகம் போன்ற கூந்தல் உவப்பால் மேல் விழுந்து அவர்களை விரும்பி மேல் விழுந்து திரிவோர்கள் தம்மை தேடி வரும் ஆடவரை அருக்கா மாதர் தங்கள் வரைக்கே ஓடி உதாசீனம் செய்யும் வேசையரின் இருப்பிடத்துக்கு ஓடிச் சென்று இன்ப வலைக்கே பூணு நெஞ்சன் அதிபாவி காம வலையிலே சிக்குறும் மனத்தினன் மகா பாவியாகிய நான் அசத்தால் மூடுகின்ற மசக்கால் என் மூடத்தனத்தால் மூடிப்போன மன தடுமாற்றத்தால் மாயும் இந்த அவத்தால் ஈனமின்றி அருள்வாயே ஒழுக்கம் அழியும் இந்த கேட்டினால் இழிவு அடையாதபடி அருள் புரிவாயே எருக்கு ஆர் தாழி தும்பை மறு சேர் போது கங்கையினை எருக்கம்பூ ஆத்தி தாழி அருகு தும்பை வாசை மலர்கள் கங்கை ஆறு இவைகளை சூடு ஆதி நம்பர் புதல்வோனே அணிகின்ற ஆதி இறைவராகிய சிவபெருமானின் மகனே இருக்காலே வேத மந்திரங்களை ஓதி துதிப்பவரின் ஒரு கால் நினைத்திட்டு இருக்கால் மிகுத்திட்டு உரைப்பார்கள் அருக்கார் திருப்புகழை சொல்லுவார். நினைந்து துதிப்பார் நாவு நெஞ்சில் இருப்பாய் நாவிலும் உள்ளத்திலும் குடியிருப்பவனே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமை வீடதாக என்பார் திருவிரு திருப்புகழிலே. யானை தங்கு மணிமார்பா தேவயானை தழுவும் திருமார்பனே செருக்காலே மிகுந்த கடல் சூர் மாள வென்ற அகங்காரம் மிகுந்து கடலிலே மாமரமாய் நின்ற சூரபதுமனை அழியும்படி வென்ற திரள் சேர் வேல் கைகொண்ட முருகோனே வலிமை உடைய வேலாயுதத்தை கையில் ஏந்திய முருகனே தினைக்கு ஓர் காவல் கொண்ட குர தேன் மாது பங்கா தினைப்புணத்தை சிறப்பாக காவல் செய்து வந்த குரக்குலத்து தேன் போல இனிய வள்ளி மணவாளனே திருப்போரூர் அமர்ந்த பெருமாளே திருப்போரூர் எனும் தலத்திலே விளங்குகின்ற பெருமாளே என் மூடத்தனத்தால் மூடிப்போன மன தடுமாற்றத்தால் ஒழுக்கம் அழியும் இந்த கேட்டினால் இழிவு அடையாதபடி அருள் புரிவாயே. திருப்போரூர் தலக்குறிப்பை பார்ப்போம். போரி சமரபுரி யுத்தபுரி என்னும் பெயர்களை உடைய தலம் சென்னை மகாபலிபுரம் செல்லும் வழியில் 42வது கிலோமீட்டரில் உள்ளது. இங்கு கந்தசுவாமி கோயிலும் சரவண பொய்கை திருக்குளமும் அழகாக அமைந்திருக்கின்றன. பல அருளாளர்கள் பாடிய பிரபந்தங்கள் உள்ளன. இக்கோவிலில் உள்ள எந்திர பிரதிஷ்டையும் உபதேசமூர்த்தியும் சிறப்புடையவை. திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்றும் கூறலாம். தமிழ் மொழியில் திருப்போரூர் என்ற தமிழ் சொல்லின் பொருள் புனித போரின் இடம் என்பது ஆகும். இன்று இங்குள்ள கோயிலும் குளமும் 300 வருஷங்களுக்குள் உருவானவைதான் என்றாலும் இந்த இடத்தில் ஒரு பழைய முருகன் கோயில் இருந்திருக்க வேண்டும் எனப்படுகிறது. பல்லவ மன்னர்கள் காலத்திலே இந்த கோயில் இருந்ததாக வரலாறு உள்ளது. 13வது நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டில் இவ்வூர் தொண்டை நாட்டில் ஆமூர் கோட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் என்று குறித்திருக்கிறது. விக்ரம் சோழன் ஏற்படுத்திய நிபந்தங்களையும் விஜயகண்ட தேவர் நந்தாவிளக்குக்காக பொன் கொடுத்ததையும் அறிவிக்கும் கல்வெட்டுகள் எல்லாம் இங்குள்ள தெய்வயானையார் கோவில் சுவர்களிலே சிதைந்து காணப்படுகின்றன. இவைகளே இந்த கோயில் பழமையானது என்பதற்கு சான்றுகள். இந்த ஊருக்கு அந்த நாளிலே சமரபுரி என்ற பெயரும் இருந்திருக்கிறது. இந்த கோயிலை விட இங்குள்ள முருகனை பற்றி சிதம்பர சுவாமிகள் தாம் பாடிய திருப்போரூர் சந்நிதிமுறை எனும் நூலில் 720 பாடல்களை முருகனுக்கு சூட்டியிருக்கிறார். இந்த பிரபந்தம் சிறந்த இலக்கிய பிரசித்தி உடையது. இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்தவரும் அவரே. கந்தபுராண கூற்றுப்படி முருகன் 3 இடங்களிலே அசுரர்களை எதிர்த்து போரிட்டார். அவை முறையே திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரூர் ஆகும். திருச்செந்தூரில் கடலில் போரிட்டு மாயையை அடக்கினார். உலகம் நிலையானது என்ற எண்ணத்தை அடக்கினார். திருப்பரங்குன்றத்தில் நிலத்தில் போர் செய்து கர்மத்தை வினைப்பயனை அழித்தார். இங்கு விண்ணில் போர் புரிந்து ஆணவத்தை அடக்கி ஞானம் தந்தார். இத்திருத்தலத்திலேயே முருகப்பெருமான் தாரகாசுரனை வென்றதாக நம்பப்படுகிறது. தாரகாசுரன் போர் நடந்ததால் இத்தலத்திற்கு போரூர், தாருகாபுரி, சமராபுரி என்ற பெயர்கள் ஏற்பட்டன. கந்தசஷ்டி கவச்சத்தில் இத்தலத்து முருகனை சமராபுரிவா சண்முகத்தரசி என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாலதேவராய சுவாமிகள். பின்பு பல நாட்களாக இந்த தலம் கவனிப்பாற்று கிடந்தது. திருக்கோயில் வரலாற்றுப்படி முருகப்பெருமான் மதுரை மாநகரில் இருந்த சிதம்பரம் அடிகளாரின் கனவில் தோன்றியதாகவும் தான் திருப்போரூரில் உள்ள பனைமரத்தடியிலே கேட்பாரற்று இருப்பதாக கூறி மறைந்ததாகவும் கடவுள் உரைத்தபடியே சிதம்பரம் அடிகளார் திருப்போரூர் வந்தடைந்து
முருகப்பெருமான் சிலையை மீட்டெடுத்து திருக்கோவில் அமைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. கருவறையில் உள்ள முருகன் கிழக்கு நோக்கி இருந்தாலும் கோயிலின் பிரதான வாயில் தெற்கு நோக்கியே இருக்கிறது. இந்த வாயிலை கடந்து வெளிப்பிரகாரத்தில் உள்ள கோபுர வாயிலையும் கடந்து முருகன் சன்னிதிக்கு செல்ல வேண்டும். மூலமூர்த்தி பனையடியில் புதைந்திருக்கிறார். ஆதலால் புற்றிடம் கொண்ட அந்த பெருமானுக்கும் அவன் துணைவியாருக்கும் புனுகு சட்டமே சாத்தி அலங்கரிக்கின்றார்கள். அபிஷேகம் கிடையாது. உருவங்களும் முழு என்றே இருக்கும். இந்த மூலமூர்த்திகளுக்கு முன்னால் மிகச்சிறிய வள்ளி தேவயானை சமேதனாக கந்தனை உருவாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த கந்தன் கரங்களிலே உடம்பிடி குலிசை முதலிய ஆயுதங்கள் இல்லை. தூக்கிய திருக்கரங்களிலே ஜபமாலையும் கமண்டலமுமே காணப்படுகின்றன. இங்குள்ள முருகன் பிரணவ பொருள் அறியாத பிரம்மனை சிறையில் அடைத்த பின் தானே சிருஷ்டி தொழிலை மேற்கொண்டிருக்கிறார். இங்கே வள்ளியும் தேவயானையும் உடன் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களுக்கு தனித்தனி சன்னிதிகள் உள்ளன. இந்த கோவிலில் 24 தூண்களோடு கூடிய ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறது. ஒவ்வொரு தூணிலும் ஒரு கையில் கேடயமும் ஒரு கையில் வாளும் உடைய நவவீரர் முதலியோரது உருவங்கள் உண்டு. இது போர் ஊர் அல்லவா? சூரபத்மனின் துணைவர்களான அரசுரர்கள் போருக்கு எழுந்த பொழுது அவர்களை இங்குதான் சமர் புரிந்து வென்றார் என்பதுதானே வரலாறு. ஆகையால் சமரபுரி முருகன் சன்னதியில் இவ்வீரர்களை எல்லாம் உருவாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். பொதிகை செல்லும் வழியிலே அகத்தியர் இங்குள்ள முருகனை தரிசித்திருக்கிறார். கந்தசுவாமி சுயம்பு மூர்த்தியாக தானாகவே தோன்றியவராக இருப்பதால் பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணியர் எந்திரம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். கூர்ம பீடத்தின் ஆமை பீடத்தின் மேலுள்ள இந்த எந்திரத்தில் முருகனின் 300 திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. முருகனுக்கு பூஜை நடந்த பின் அந்த எந்திரத்திற்கு பூஜை நடக்கும். செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதி முருகன் என்பதால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த எந்திரத்திற்கு ஸ்ரீ சக்கரத்திற்கு திரிசதி அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். முருகன் சன்னதி சுற்றுச்சுவற்றில் ஒரு கையில் சேவல் உள்ள அவரது ஒரு வடிவமான குக்குடதரர் சிலை உள்ளது. சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியதால் முருகனை சிவ அம்சமாக வழிபடுவார்கள். பிரம்ம மந்திர பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்த பொழுது முருகனே படைப்பு தொழில் செய்தார். இதனால் இவரை பிரம்மாவின் அம்சமாகவும் வழிபடுவது உண்டு. திருச்செந்தூர் போன்ற தலங்களிலே விழா காலங்களில் சுவாமி மும்மூர்த்திகளின் அலங்காரத்தில் எழுந்தருள்வார். இங்கு கந்த சுவாமி மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகிறார். பிரம்மாவிற்குரிய அக்ஷரமாலை கண்டிகை இவரிடம் உள்ளது. சிவனை போல வலது கையை ஆசீர்வதித்தபடி அபயஹஸ்த நிலையிலும் பெருமாளை போல இடது கையை தொடையில் வைத்து ஊருஹஸ்த நிலையிலும் காட்சி தருகிறார். கந்தசுவாமி இத்தலத்தில் அனுகிரகம் செய்யும் மூர்த்தியாக அருளுகிறார். கோவிலுக்கு அருகில் உள்ள குன்றில் கைலாசநாதர் பாலாம்பிகை கோயில் உள்ளது. இவ்வாறு மலையில் சிவனும் அடிவாரத்தில் முருகனுமாக அமைந்த தலம் இது. முன்பு முருகன் சிலை மட்டும் இருந்தது. பின்னர் வள்ளி தேவயானை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். சிவன் கோயில்களில் உள்ள அம்பாளுக்கும் பெருமாள் கோவில்களில் உள்ள தாயாருக்கும் தான் நவராத்திரி விழா நடத்துவது வழக்கம். ஆனால் இங்கு அவளது மருமகள்களான வள்ளி தேவயானைக்கு நவராத்திரி நடத்துகின்றார்கள். இந்நாட்களில் வள்ளி தேவயானைக்கு 9 விதமான அலங்காரம் செய்யப்படும். சிவனை போல இங்கு ஐப்பசி பௌர்ணமியில் முருகனுக்கு அன்னாபிஷேகமும் சிவராத்திரி என்று இரவிலும் 4 கால பூஜை நடக்கிறது. இங்குள்ள அம்பிகை புண்ணியகாரணி அம்மன் எனப்படுகிறாள். இத்தலத்திலே முருகன் சிலை கண்டறியப்பட்ட பொழுது அது ஒரு பனை மரத்தில் செய்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பாத்திரத்தை தற்பொழுதும் வைத்துள்ளார்கள். அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் போல இந்த பானை செல்வத்தை தருவதாக ஐதீகம். நைவேத்தியத்திற்கான அரிசியை இதுதான் வைத்திருக்கிறார்கள். சிதம்பர சுவாமிகளுக்கு இங்கு சன்னதி உள்ளது. வைகாசி விசாகத்தன்று இவருக்கு குரு பூஜை வைபவம் நடக்கும். அந்த வேளையில் முருகன் எதிரே சிதம்பர சுவாமிகளை வைத்து அவர் சுவாமியுடன் 2 கலப்பது போல பாவனை செய்வார்கள். அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தலம் பற்றி பாடிய 4 திருப்புகழ் பாக்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவர் கந்த சுவாமியை சகல வேதங்களின் வடிவம் என குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் சுவாமிக்கு வேத உச்சியாக சுவாமி என்ற பெயரும் உண்டு. அனைத்து வேதங்களுக்கும் தலைமையாக இருப்பவர் என்பது இதன் பொருள். கல்வியில் சிறக்க இவரிடம் வேண்டிக் கொள்ளலாம். கந்த சஷ்டி விழா இங்கு விசேஷமாக நடக்கும். இந்த வேளையில் கஜமுகன், பானுகோபன், சிங்கமுகன், சூரபத்மன், அஜமுகி, தாரகன் ஆகிய அசுரர்களை வதம் செய்வார். மாசி பிரம்மோற்சவத்தின் பொழுது முருகன் பிரம்மாவிற்கு பிரணவ உபதேசம் செய்யும் வைபவம் நடக்கும். முருகன் வாய் மீது கை வைத்துள்ள சிவன்மடியிலே அமர்ந்து உபதேசம் செய்யும் சிலையும் இங்கு இருக்கிறது. இவ்வேளையில் மகாவிஷ்ணு, விநாயகர், நந்தி, பிரம்மா, இந்திரன் ஆகியோரும் உடன் இருப்பார்கள். இவ்விழாவின் 3ஆம் நாளில் முருகன் ஆட்டுக்கிடா வாகனத்தில் புறப்பாடாவார். கையில் வில்லேந்தி மயில் மேல் காலை வைத்தபடி சம்ஹார முத்துக்குமார சுவாமிக்கும் இங்கு சிலை இருக்கிறது. கோவில் பிரகாரத்தில் வன்மீகநாதர் சன்னதி இருக்கிறது. பக்தர்களுக்கு புண்ணியம் கிடைக்க காரணமாக இருப்பதால் இவருக்கான அம்பிகைக்கு புண்ணிய காரணி அம்மன் என்று பெயர். வழக்கமாக சுவாமி விமானத்தின் மீது ஒரு கலசம் தான் இருக்கும். இவளது சந்நிதி விமானம் 5 கலசங்களுடன் இருக்கிறது. தீபாவளிக்கு மறுநாள் வரும் கேதார கௌரி நோன்பன்று இவளது சன்னதியில் விசேஷ பூஜை நடக்கும். இந்த சமயத்தில் பெண்கள் சுமங்கலி பாக்கியத்திற்காக இவளுக்கு அதிரசம் படைத்து வேண்டிக் கொள்வார்கள். இயற்பைய நாயனார் குறித்து ஏற்கனவே பார்த்தோம்.
இருப்பினும் மீண்டும் ஒருமுறை நினைவு கொள்வோம். இவர் மிகச்சிறந்த சிவபக்தர். சிவனடியார் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுத்து அவரை மகிழ்ச்சி அடை செய்வதிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். அவரை சோதிக்க வேண்டி ஈசன் ஒரு நாள் சிவனடியார் உருக்கொண்டு வந்தார். அடியாரை கண்ட மகிழ்ச்சியிலே ஏற்பகையார் எதுவாயினும் கேட்குமாறு கூற இறைவனும் அவர் மனைவியை கேட்டார். ஏற்பகையாரும் தன்னிடம் இருப்பதை ஈசன் கேட்டானே என்று ஆனந்தப்பட்டு மிகுந்த பதிவிரதையான தன் மனைவியை அவர் கூட அனுப்பி வைத்தார். தகவல் அறிந்த சுற்றத்தினர் ஈசனை மறித்து சண்டைக்கு அழைக்க இயற்பகையார் வாழ் உருவி தம்மை போர் செய்து கொன்ற பிறகே அடியாரை தொட முடியும் என்று கூறினார். அவரே ஈசனுக்கு துணையாக ஊர் எல்லை வரை வந்தார். மகிழ்வுற்ற ஈசன் ரிஷபாரூடராய் காட்சியளித்தார் என்பது வரலாறு. முருகாசரணம். முகார்ப்பணம் அஸ்து.